நான் ஜனநாயகன் படத்த தியேட்டர்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, நீங்க யாராவது நம்புவீங்களா? ஆனா நான் பார்த்தேன். இருங்க. உடனே கமெண்ட்ல வந்துட்டு, "நீ ஒரு ஆன்டி இந்தியன். நீ வந்துட்டு இந்த கட்சிக்காரன் தான், அந்த கட்சிக்காரன்னு" கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி, நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. ஆக்சுவலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஐகே படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல, சரி அந்த படத்த போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிக்கெட்லாம் எடுத்துட்டு போய் அந்த படத்துல உட்காந்தேன். சரி அந்த படமும் நல்லா போயிருந்தது. ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா, சில பல நல்ல காமெடி சீன்ஸ்லாம் வந்தது. அந்த படத்துக்கு அன்னைக்குன்னு தனியா தான் போயிருந்தேன். இந்த காமெடி சீன்ஸ்லாம் வந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த சீன்லாம் வரப்ப நல்லா எல்லா தியேட்டரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா என் ரைட் சைட்ல இருந்த ஒருத்தன் மட்டும் பார்த்தீங்கன்னா, என்ன காமெடி சீன் வந்தாலும், என்ன லவ் சீன் வந்தாலும் அத எக்ஸாஜரேட்டே ஆகாம அப்படியே அப்படியே தான் பார்த்துருந்தான். ஆக்சுவலா அவன் அப்படி தான் பார்த்துருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் உட்காந்து இந்த சைட்ல என் பெரிஃபெரல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யாரோ ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஒரு ஒயிட் லைட் அடிக்கும்ல, அந்த மாரி ஒரு லைட் வந்துகிட்டே இருந்தது. ஒரு 5 to 10 மினிட்ஸா தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததால இப்படி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா படம் பார்த்துட்டு இருக்கான். என்ன படம்? ஜனநாயகன். அதுவும் கரெக்ட்டா எந்த சீன் தெரியுமா? தளபதி அப்படியே அந்த கத்தியில அப்படியே இப்படி வீசி அப்படி பண்ணுவாரு பார்த்தீங்களா? அந்த சீன உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கா பார்த்த உடனே அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. "டேய் என்னடா பண்ற? அதாவது தளபதி படத்த தியேட்டர்ல பார்க்கணும்னு நெனைக்கிறது கரெக்ட் தான். அதுக்கு நீ இப்படி பார்க்கக்கூடாதுடா" அப்படின்னு நானும் மனசுல நெனச்சுட்டு, சரி ஓகே பையன் ஏதோ புதுசா டவுன்லோட் பண்ணியிருப்பான். பார்த்துட்டு விட்டுருவான். நானும் படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. 20லேருந்து 30 நிமிஷம் சாலிடா எனக்கு இந்த பெரிஃபெரல்ல அந்த அந்த ஃபோன் யூஸ் பண்றதுலே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் மக்களே, நான் ஜனநாயகம் படத்த தியேட்டர்ல பார்த்தேன்னு சொன்னது. மக்களே, விஜய் அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, எதிரி வேற எங்கேயுமே இல்ல. அவர் கூடயே ஃபேன்ஸ்ன்ற பேர்ல தான் வச்சிருக்காரோன்னு எனக்கு தோணுது. யார்ரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?